ஸ்டார்ட் பண்ணலாம் சார். त्रैकाल्यं द्रव्यषट्कं नवपदसहितं जीवषट्कायलेश्यां पञ्चान्ये चास्तिकाया व्रतसमितिगतिज्ञानचारित्रभेदा इत्येतन्मोक्षमूलं त्रिभुवनमहितैः प्रोक्तमर्हद्भिरीशैः प्रत्येति श्रद्धदाति स्पृशस्तु च महिमान् यः स वे शुद्धदृष्टिः. சான்றோர்களே, கிரமபத்த பர்யாயம் முதல் பகுதி நிறைவு பெற்று இன்று இரண்டாம் பகுதி துவங்க இருக்கின்றோம். இந்த இரண்டாம் பகுதியில் வினாவிடை கேள்வி பதில் பல்வேறு ஐயங்கள், அதற்குண்டான உரிய பதில் அல்லது சமாதானம் இங்கே தரப்பட்டிருக்கிறது. வகுப்பு துவங்குவதற்கு முன்பாக கொஞ்சம் இந்த ஐடி மாறி இருக்கு, ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. எனக்கே நானே கவனிக்கல, ஜினவாணி பாகுபலி சொன்னாங்க. யாருக்காவது இன்னும் அது மாதிரி அதில் 30-40 பேருக்கு வந்திருந்தாங்க, 35 பேரை என்ன பார்த்தேன். தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ இந்த இரண்டாம் பகுதி இதை தொடங்குவதற்கு முன் திண்டிவனத்தில் நடைபெற்ற பயிற்சி வகுப்பிலே பரமாகும் பயில்வோருடைய பெரும் பங்கு அல்லது முழு பங்கு என்று கூட சொல்லலாம், பல விதங்களிலும் நீங்கள் அந்த தந்த ஒத்துழைப்பின் காரணமாக அந்த பயிற்சி வகுப்பு மிக சிறப்பாக நடைபெற்றது. உண்மையிலேயே நீங்கள் பரமாகமத்தை உள்வாங்கிக் கொண்டு இதுதான் உண்மை அறம் என்பதிலே நிலையான உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்பதால் அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் உங்களை இப்படியெல்லாம் எங்கு நல்லறவு நிகழ்வுகள் எடுத்தாலும் அந்த நல்ல நிகழ்வுகளில் நீங்கள் மனமுவந்து பங்கேற்பதும் மனமுவந்து அதற்கு ஆதரவு அளிப்பதும் மிகவும் பாராட்டுக்குரியது என்பதை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய ஆர்வம் மேன்மேலும் வளர்வதற்கும் நம்பிக்கை நன்னம்பிக்கையாக மலர்வதற்கும் என்னுடைய நல்லுணர்வுகளையும் வெளிப்படுத்திக் கொண்டு இன்றைய இந்த இரண்டாவது பகுதியை நாம பார்க்கலாம். உண்மையிலே நீங்கள் எந்த ஒரு பாராட்டுதலையோ புகழையோ விரும்புவதில்லை என்பதை எப்பவுமே நாம இந்த பரமாகவும் கோர்ஸ்லயே ஆகட்டும், மற்ற அங்கே ஆகட்டும், எங்கேயுமே புகழ்ந்து பேசி பாராட்டி பேசி இப்படியெல்லாம் உங்களை உங்களிடமிருந்து எதிர்பார்த்து எதையாவது செய்கிறோம் என்றால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். ஒரு சிலர் வந்து ரொம்ப ஒரு சில குரூப்ல கூட அப்படிலாம் இருக்கும், ஒருத்தர் பாராட்டுறது அப்படிலாம் வச்சிருப்பாங்க. நாம் உண்மையான அறத்தை நாம் அனைவரும் ஏற்று அதை புரிந்து கொள்வதில் முனைப்போடு செயல்படுகிறோம் என்பது உங்களை எந்த விதத்திலும் பாராட்டுக்குரியவர்களாக, அதை எதிர்பார்க்காதவர்களாக இந்த நல்லறம் உங்களை வளர்த்திருக்கிறது என்பதிலே சிறிதளவும் ஐயமில்லை என்று மீண்டும் உங்களை பாராட்டி, இப்பொழுது இந்த கேள்வி பதில் இதுல என்ன, இதுவும் கொஞ்சம் சில கேள்விகள்லாம் கொஞ்சம் கடினமாக இருக்கும். இருந்தாலும் நாம் கொஞ்சம் சற்று விரைவாக இதை நிறைவு செய்யலாம், ஒரு 4-5 வகுப்புகளுக்குள்ளாகவே அப்படின்னு நினைக்கிறேன். மொத்தம் இதுல 20 கேள்விகள் இருக்கின்றன. அதுல ஒரு சில கேள்விகள்லாம் ரொம்ப சுருக்கமான பதில், ஓரிரு வரிகளிலேயே அதற்கு பதில். ஆனால் பல கேள்விகள் விரிவான பதிலை கொண்டுள்ளன. சரி, எது எப்படி இருந்தாலும் நாம் அதை உள்வாங்கிக் கொள்வதில் எந்த தயக்கமும் யாருக்கும் இருப்பதில்லை, எப்போதும் இருப்பதில்லை என்பதை நாம் அறிவோம். இப்ப நாம் பார்க்கலாம்.
இந்த கிரமபந்த பரியாயம் இவ்வளவு விளக்கமாக விரிவாக பல்வேறு ஆகம சான்றுகளோடு ஏறக்குறைய 70 பக்கத்திற்கு எல்லாம் எடுத்து விளக்கி, அதாவது இந்தியில அவ்வளவு பக்கங்களை நிறைவு செய்து விளக்கிய பிறகும் கூட ஒரு சிலருக்கு ஒரு சில ஐயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன என்று அவர் சொல்றார். நூலாசிரியர் சொல்றார். இந்த கிரமபத்த பரியாயம் ஏற்கனவே நான் முதல்ல தொடங்கும் போதே சொல்லியது போல ஆத்ம தர்மத்திலே இது ஆசிரியர் பக்கத்திலே வெளிவந்த கட்டுரை. அதை மையமாக வைத்து 1979 அப்பொழுது இந்த கிரமபத்த பரியாயம் நிறைவாகி அந்த 1979வது ஆண்டை கிரமபத்த பரியாய ஆண்டாக கொண்டாடி இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த கிரமபத்த பரியாய ஆண்டாக கொண்டாடும் அத்தருணத்திலே கிரமபத்த பரியாயத்தை பற்றி பல இடங்களிலும் பல ஊர்களிலும் பல மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய ஆர்வலர்கள் பல்வேறு வகையான ஐயங்களை எழுப்பினார்கள். அந்த ஐயங்களை எல்லாம் இங்கே தொகுத்து அதிலே எத்தனையோ ரெப்பிட்டேஷன்லாம் இருக்கும். ஒரே மாதிரியான கேள்விகளை பல்வேறு இடத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியாது இல்லையா, நாம கேட்ட கேள்வி வேற யாரா கேட்டிருக்காங்களா அப்படிலாம் தெரியாது. ஆக அவரவர்கள் பல விதமான கேள்விகளை கேட்க அந்த கேள்விகளை எல்லாம் தொகுத்து ரிப்பீட்டேஷன் திரும்ப திரும்ப ஒரே கேள்வி வருதுன்னா அதையெல்லாம் தவிர்த்து அல்லது அந்த வினாக்களை எல்லாம் ஒன்றிணைத்து அப்படியெல்லாம் பல வினாக்களை ஒருங்காக ஒரே இடத்திலே ஒன்றாக இணைத்து ஒரே மாதிரியான வினாக்களை எல்லாம் தொகுத்து இப்படியெல்லாம் அதை பல வினாக்கள், எத்தனையோ வினாக்கள், அதையெல்லாம் 20 வினாக்களாக பகிர்ந்திருக்கிறார். அந்த 20 வினாக்களாக பகிர்ந்து அதை தொகுத்து அதற்கு உண்டான பதில்களை, மற்ற வினாக்கள் இதே போன்ற வினாக்கள் தான் என்பதால் இதை மட்டும் இங்கே எடுத்து சொல்லுகின்றார். அந்த அடிப்படையிலே முடிந்தவரை ரிப்பீட்டேஷன் இல்லாமலும் அதே நேரத்தில் எந்த ஒரு வினாவும் விடுபடாமலும் எந்த ஒரு சந்தேகமும் தீர்க்கப்படாமலும் இருக்கக்கூடாது என்ற நோக்கிலே இப்படி ஒரு 20 வினாக்களை இங்கே தந்து அதற்குண்டான விடையை தருகிறார். அதிலே முதல் வினா என்ன என்றால், நாம கிரமபத்த பரியாயம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கருத்தை சொன்னார். இது எந்த நூல்ல இருக்கு, யார் இதை கையாண்டிருக்கார்கள், எந்த ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது சமய சாரத்துல சர்வ விசுத்த ஞான அதிகாரத்துல காதை 308 311 சமயசாரம் 308 311 வரை இருக்கக்கூடிய காதைகளுக்கு உரை எழுதிய அமிர்த் சந்திராச்சாரியர், ஆத்மகியாதி என்ற உரை எழுதிய அமிர்த் சந்திராச்சாரியர் அதை எடுத்து காட்டினார். 2வது பக்கத்திலே அந்த சான்றை எடுத்து காட்டி இந்த அடிப்படையில் அவர் விளக்கிட்டு போனார். அப்புறம் மற்ற ஆகம கருத்துக்களையும் அங்கே எடுத்து காட்டினார். இப்ப அந்த சமயசாரம் அதுலதான் அந்த கிரம நியமித்த பரியாயம் அப்படின்ற சொல் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது என்பதெல்லாம் நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அந்த சமயசார காதை 308 311 வரை இருக்கக்கூடிய அந்த காதைக்குரிய உரையிலே என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, உயிர் அஜீவன் அல்ல, ஜீவன் அஜீவன் அல்ல, உயிர் உயிரற்ற பொருள் அல்ல, உயிரற்ற பொருள் உயிர பொருள் அல்ல, இரண்டும் வேறு வேறு என்பதை தானே எடுத்து காட்டியிருக்கிறார். அதிலே அதை வைத்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் கிரமபத்தம் என்று எப்படி சொல்லுகின்றீர்கள் என்பதுதான் வினா. அதற்கு இப்ப பதில் நாம ஏற்கனவே படிச்சோம், அதை ஒரு தடவை உங்களுக்கு படிச்சு காட்டிடுறேன். ஜீவோஹி தாவத் கிரம நியமித்த ஆத்ம பரிணாமைஹி உற்பத்தியமானஹ ஜீவஹ ஏவ ந அஜீவஹ ஏவம் அஜீவஹ அப்படி கிரம நியமித்த ஆத்ம பரிணாமைஹி உற்பத்தியமானஹ அஜீவஹ ஏவ ந ஜீவஹ. இதுல வினா எழுப்புபவர் என்ன எடுத்துக்கிட்டார்னா, ஜீவன் அஜீவன் இல்லை, அஜீவன் ஜீவன் இல்லை. அதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா கருத்தையும் விட்டுட்டார்.
என்ன எடுத்துக்கிட்டாரு? உயிர் உயிரற்ற பொருள் அல்ல. உயிரற்ற பொருள் உயிர் பொருள் அல்ல. அந்த கடைசியில சொன்னார், ஜீவஹ ஏவ ந அஜீவஹ, அஜீவஹ ஏவ ந ஜீவஹ. அதை மட்டும் பிடிச்சுக்கிட்டாரு. ஆனால் அதற்கு முன்பாக சொன்ன கிரம நியமித ஆத்ம பரிணாமைகி உற்பத்தியமானஹ ஜீவஹ, அதே போல கிரம நியமித ஆத்ம பரிணாமைகி உற்பத்தியமானஹ அஜீவஹ, அந்த கிரம நியமித ஆத்ம பரிணாமைகி உற்பத்தியமானஹ என்ற அந்த சொற்றொடரை அவரு கண்டுக்கல. இதுல உயிர் உயிர் அல்ல, உயிரற்ற பொருள் அல்ல, உயிரற்ற பொருள் உயிர் பொருள் அல்ல, இவ்வளவுதான் இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை தானே சொல்லியிருக்கார். நீங்க ஏன் அதை வைத்துக்கொண்டு கிரௌமத்த பரியாயம் இங்குதான் இப்படித்தான் எல்லா இடத்திலும் சொல்லியிருக்காங்கன்னு இப்படி எதுக்கு சொல்றீங்க, இதுல அந்த மாதிரி ஒன்றும் தெரியலையே என்ற கேள்விக்கு இங்க பதில் சொல்றார். அந்த இடத்துல அந்த காதைகளில் அதற்கான உரையில் அமிர்தச்சந்திராச்சாரியர் இரண்டு பொருள்களும் வேறு வேறு என்பதை மட்டும் சொல்லவில்லை. உயிர் பொருள் உயிரற்ற பொருள் அல்ல, உயிரற்ற பொருள் உயிர் பொருள் அல்ல என்பதை மட்டும் அவர் பிரித்து காட்டவில்லை. அது மாறாக கிரம நியமித்த பரிணாமங்களால் தத்தமது பரிணாமங்களால் உயிர் உயிராகவும் உயிரற்ற பொருள் உயிரற்ற பொருளாகவும் இருக்கிறது. உயிர் பொருள் தன்னுடைய கிரம நியமித்த பரிணாமங்களால் உயிராகவும், உயிரற்ற பொருள் தன்னுடைய கிரம நியமித்த பரியாயங்களால் பரிணாமங்களால் உயிரற்ற பொருளாகவும் இருக்கிறது. உயிர் பொருள் ஒருபோதும் உயிரற்ற பொருளாக, உயிரற்ற பொருள் ஒருபோதும் உயிர் பொருளாக ஆகவில்லை என்று சொல்லி தெளிவாக கிரம நியமித்த பரியாயம் பரிணாமம் என்ற சொல்ல அங்க காட்டியிருக்கார். ஆக கிரம நியமித்த பரிணாமம், கிரம நியமித்தம் என்றாலும் கிரமபத்தம் என்றாலும் ரெண்டுத்துக்கும் ஒரே பொருள்ன்றது நாம் ஏற்கனவே படிச்சுட்டு வந்திருக்கோம். ஆகினால உயிர் பொருளையும் உயிரற்ற பொருளையும் வேறு வேறு என்று மட்டும் கூறுவது ஆச்சாரியருடைய நோக்கம் அல்ல. அந்த உயிர் பொருள் எப்படி வேறுபட்டு நிற்கிறது என்றால், ஒவ்வொரு பொருளும் தன்னுடைய கிரம நியமித்த பரிணாமங்களோடு தோன்றிக் கொண்டு தன் பொருளாகவே இருக்கின்றது. தன்னுடைய கிரம நியமித்த பரிணாமங்கள் என்றால் முறையாக பிணைக்கப்பட்ட தன்னுடைய ஆத்ம பரிணாமங்களால் ஒவ்வொரு பொருளும், ஆத்ம பரிணாமம்னா ஒவ்வொரு தன்னுடைய அர்த்தம். ஆக ஒவ்வொரு பொருளும் தன்னுடைய பரிணாமங்களால் அல்லது பரியாயங்களால் தோன்றுகிறது. அந்த தன்னுடைய பரிணாமங்களால் ஒவ்வொரு பொருளும் தோன்றுகிறது என்றால், தன்னுடைய பரிணாமங்கள் எப்படி என்றால் முறையாக வகுக்கப்பட்ட, பிணைக்கப்பட்ட, தொகுக்கப்பட்ட அப்படிப்பட்ட பரிணாமங்களால் தோன்றி மறைகிறது அப்படின்னு சொல்றார். ஆக உயிர் தன்னுடைய முறையாக பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய பரிணாமங்களால் தோன்றிக்கொண்டு உயிராகவே இருக்கிறது. அது உயிரற்ற பொருளாக மாறுவதில்லை. அதே போல உயிரற்ற பொருள்களும் தத்தமது முறையாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, முறையாக பிணைந்திருக்கக்கூடிய அப்படிப்பட்ட தத்தமது பரிணாமங்களால் தோன்றிக்கொண்டு உயிரற்ற பொருளாகவே இருக்கின்றன. அவை எதுவும் உயிர் பொருளாக மாறுவதில்லை. ஆக உயிர் பொருள் உயிரற்ற பொருளாக மாறுவதில்லை, உயிரற்ற பொருள் உயிர் பொருளாக மாறுவதில்லை என்பது மட்டும் அங்கே சொல்லப்படவில்லை. ஏன் மாறுவதில்லை என்றால், ஒவ்வொரு பொருளும் தத்தமது பரிணாமங்கள் வடிவிலே முறையாக பரிணமித்துக் கொண்டு செல்கின்றன. அந்த முறையான பரிணமிப்பு கூட பிணைந்து இருக்கிறது, ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஆக இப்படிப்பட்ட எது முன்பு வர வேண்டும், எது பிறகு வர வேண்டும், இந்த முறையெல்லாம் சீராக அமைந்திருக்கிறது. வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக எது எப்பொழுது வர வேண்டுமோ அது அப்பொழுதுதான் வரும். அந்த முறையில் ஒவ்வொரு பொருளினுடைய பரியாயமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, பரிணாமமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பொருளுடைய மாற்றமும் அப்படித்தான் நிகழ்கிறது என்பதையும் அங்கே சொல்லியிருக்கிறார் உரையில. ஆகையினால உயிரற்ற பொருள் அல்ல, உயிரற்ற பொருள் உயிர் பொருள் அல்ல என்பது மட்டுமே ஆச்சாரியர் சொல்லவில்லை, இதையும் சொல்லியிருக்கிறார்ன்றதை எடுத்து சொல்லியிருக்கார்.
ஆக இரண்டு பொருள்களுடைய வேற்றுமை வேறுபாட்டோடு அந்த இரண்டு பொருள்களும் எப்படி பரிணமித்துக் கொண்டிருக்கின்றன, அந்த பரிணமிப்பு எப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது முறையாக என்பதையும் அங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் ஒரு பொருள் இன்னொரு பொருளுக்கு கருத்தா அல்ல. ஒரு உயிர் பொருள் உயிரற்ற பொருளையோ உயிரற்ற பொருள் உயிர் பொருளையோ ஆக்குவதில்லை என்பதையும் அங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆகையினால் ஒவ்வொரு பொருளும் தத்தமது பரிணாமத்திற்கு தான் கருத்தாவே தவிர தத்தமது பரிணாமத்தில் தான் அவை தோன்றி மறைந்து கொண்டிருக்கிறதே தவிர பிரிதொரு பொருளினுடைய பரியாயத்திலோ பரிணாமத்திலோ அது மூக்கை நுழைப்பதில்லை. அந்த பொருள் வடிவிலே இது மாறுவதோ தோன்றுவதோ அழிவதோ இல்லை என்பது அதையும் அங்கே சொல்லியிருக்கிறார். ஆகையினால எல்லாமே சீராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. எந்த ஒரு செயல்பாடும் சீர்குலைந்து போவதில்லை. எந்த ஒரு பொருளினுடைய செயலும் பிரிதொரு பொருளிலே எந்தவித பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. பிரிதொரு பொருளுடைய வேறொரு பொருளுடைய பரிணமிப்பை மாற்றுவதோ அதில் தடை ஏற்படுத்துவதோ அதனுடைய வேகத்தை குறைப்பதோ அதிகரிப்பதோ கிடையவே கிடையாது. எல்லாம் அதனுடைய எல்லைக்குட்பட்டு தான் பரிணமித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த ஒவ்வொரு பொருளும் அந்தந்த பொருளினுடைய தத்தமது பொருளினுடைய பரியாயத்தை தான் ஆக்குகின்றன. அந்த பரிணாமத்துக்கு அவைதான் கருத்தா. எந்த ஒரு பொருளும் வேறொரு பொருளுக்கு கருத்தா அல்ல என்பதையும் இங்கே சொல்லியிருக்கிறார். அந்த பரிணமிப்பு கூட ஒரு நிலைநிறுத்தப்பட்ட ஒரு வரிசை முறையிலே எந்த முறையிலே அவை அணிவகுத்து இருக்கின்றனவோ அந்த முறையிலேயே தான் அந்த பரிணமிப்பும் செயல்பட்டு கொண்டிருக்கும். அந்த முறை மாறி எதுவும் செயல்படுவதில்லை. அந்த வரிசை முறையில் தான் செயல்படும் என்பதையும் சொல்லியிருக்கிறார். ஆக இதற்கடுத்து என்ன வர வேண்டும் என்பதும் நிர்ணயிக்கப்பட்டது நிச்சயிக்கப்பட்டது என்பதும் இங்கே அந்த உரையிலே சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றார். இன்னும் தெளிவாக சொல்லணும்னாக்க இந்த உரையிலே உயிரை அகர்த்தாவாக சொல்லியிருக்கிறார். கர்த்தா கூட இல்லை, கருத்தாவே கிடையாது. புறப்பொருளிலும் அது எதுவும் செய்வதில்லை. தன்னுடைய பரிணாமத்தை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் புறப்பொருளிலே எந்தவித ஆக்கத்தையோ அழிவையோ அது செய்வதில்லை என்பதால் உயிர் பொருள் அக்கருத்தா. ஒவ்வொரு பொருளும் அகர்த்தா தான். எந்த ஒரு பொருளுமே கர்த்தா என்பதில்லை. ஒவ்வொரு பொருளுமே அகர்த்தாவாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையினால அகர்த்தாவாக ஒவ்வொரு பொருளையும் நிரூபித்து காட்டுவதுதான் இந்த காதைகளுடைய உட்கருத்தாக இருக்கிறது என்பதை அந்த காதைக்கு தலைப்பாக வரக்கூடிய தலைப்பு, ஒவ்வொரு காதைக்கும் ஒரு தலைப்பு இருக்கும். அந்த தலைப்புல உரையாசிரியர் சொல்றார், அதாத்மனஹ அகர்த்திருவம் திரஷ்டாந்த புரஸ்ஸரம் ஆக்கியாதி. இந்த காதை துவங்குவதற்கு முன்பாக, பாடல் ஸ்லோகம் துவங்குவதற்கு முன்பாக தலைப்பு தந்திருக்கிறார். என்ன தந்திருக்கார்? அத ஆத்மனக அகர்த்திருவம், ஆன்மாவினுடைய அகர்த்திருவம், ஆத்மா கருத்தா அல்ல, எதையும் செய்வதில்லை என்பதை திருஷ்டாந்த புரஸ்ஸரம் ஆக்கியாத்தி, உதாரணம் தந்து எடுத்து விளக்குகிறேன், கூறுகிறேன் அல்லது கூறப்படுகிறது அப்படின்னு சொல்றார். அதே போல உரையை நிறைவு செய்யும் பொழுதும் சொல்றாரு, அதஹ ஜீவக அகர்த்தா அவதிஷ்டதே. ஆகையினால் அந்த உரையை நிறைவு போகும்போது நிறைவு கடைசி வரியில சொல்றார், இப்படி எடுத்து விளக்கிய பிறகு இதனால் பெறப்படும் கருத்து யாதெனில், சாரம் யாதெனில், உயிர் அகர்த்தாவாகும். ஆக அங்கே சொல்லப்படுகின்ற கருத்துடைய உட்பொருள் உயிர் எதற்கும் கர்த்தா அல்ல. புறப்பொருளிலே எதையும் ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த காதைகளும் அதற்கான உரைகளும் உள்ளன என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்றார். உயிரும் உயிரற்ற பொருளும் வேறு வேறு என்பதை சர்வ விசுத்த ஞான அதிகாரத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அவசியம் இல்லைன்னா, உயிரும் உயிரற்ற பொருளும் வேறு வேறு என்பதை 2வது அதிகாரத்திலேயே சொல்றார், ஜீவாஜீவ அதிகாரத்திலேயே சொல்லிட்டார். ஆக ஜீவாஜீவ அதிகாரம் சமயசாரத்துல 2வது அந்த அதிகாரத்திலேயே உயிரும் உயிரற்ற பொருளும் வேறு வேறு என்று சொல்லிட்டார்.
அதை கொண்டு வந்து இங்க கடைசியில சர்வ விஷயத்த ஞானம் கடைசி அதிகாரம் அதுல போய் அதை திரும்பவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஆகையினால அங்கேயே வேறுபடுத்திய பிறகு இங்கே அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், உயிர் தன்னுடைய பரிணாமங்களை முறையாக செய்து கொண்டிருக்கிறது. புறப்பொருளில் அது உட்புகுந்து பரிணமிப்பது கிடையாது. புறப்பொருளை எந்த விதத்திலும் அது பரிணமிக்க செய்வதோ, அதிலே உதவி செய்வதோ, அதற்கு தடை போடுவதோ எதுவும் கிடையாது. அதே போலதான் உயிரற்ற பொருளும் என்பதையும் சொல்றார். ஆக எல்லாமே அதனுடைய எல்லைக்குட்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. எல்லை மீறி எந்த ஒரு பொருளும் செயல்படுவது இல்லை. ஆகையினால எந்த ஒரு பொருளும் மற்றொரு பொருளை மாற்றவும் வேற விதத்தில் எந்த விதமான அதிலே இடர்பாடுகளையோ அல்லது அதை கருத்தாவோ ஆக்குவதோ அழிப்பதற்கோ எந்தவித முயற்சியும் எந்த பொருளும் செய்வதில்லை. அப்படி செய்தால் எந்த ஒரு பொருளுமே நிலைத்திருக்காது. அதுதான் இப்போ சொல்றாங்க. இப்போ உயிருக்கு மித்யா ஞானம் இருக்கு, மித்யா மதி ஞானம் இருக்கு. மித்யா திருஷ்டியா இருந்தா மித்யா மதி ஞானம் தான். ஆகையினால அந்த மித்யா மதி ஞானம் அல்லது தீய மதி ஞானம் அது மாறி நல்ல மதி ஞானமா ஆகலாம். அதாவது என்ன சுருக்கமா சொல்ல போனா தீயறிவு நல்லறிவா மாறலாம். தீயறிவு நல்லறிவா மாறுதுன்னா தீய மதி ஞானம் நல்ல மதி ஞானமா மாறுது. அப்ப தீய மதி ஞானம் நல்ல மதி ஞானமா மாறலாம். அப்புறம் நல்ல மதி ஞானம் பிறகு என்னவா மாறும்? கேவல ஞானமாக மாறும். அதாவது மதி ஞானம் சுருத்த ஞானம் ரெண்டும் ஒன்றா இருக்கு. அதனால நல்ல மதி ஞானம் ஏற்பட்டால் சுருத்த ஞானமும் நல்ல சுருத்த ஞானம் தான். ரெண்டுமே சேர்ந்து நல்லறிவு தான் பேர். ஆக மித்யாத்துவம் இருக்கும்போது மதி ஞானமும் தீய மதி ஞானம், சுருத்த ஞானமும் தீய சுருத்த ஞானம் சம்யக்தம் ஏற்பட்டவுடன் அது நல்ல மத்திய சுருத்த ஞானங்களாக மாறிவிடுகிறது. அதன் பிறகு அந்த மத்திய ஞானமும் சுருத்த ஞானமும் கேவல ஞானமாக மாறும். இதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க வாய்ப்பில்லை. ஆக தீய ஞானம் நல்ல ஞானமாக மாறுகிறது, நல்ல ஞானம் கேவல ஞானமாகவும் மாறும். ஆனால் எந்த ஒரு ஞானமும் சுவையாகவோ இனிப்பு சுவையாகவோ கசப்பு சுவையாகவோ உவர்ப்பு சுவையாகவோ அப்படி மாறுமா? அல்லது வெள்ளை நிறமாவோ பச்சை நிறமாவோ மஞ்சள் நிறமாவோ மாறுமா? துர்நாற்றமாவோ நறுமணமாகவோ இப்படியெல்லாம் மாறுமா? மாறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஞானம் ஞானமாகத்தான் மாறும். ஞானம் நிறமாகவோ சுவையாகவோ ஒளியாகவோ ஊராகவோ ஒருபோதும் மாறாது. இதைதான் இங்க சொல்ல வர்றார். ஆக ஒவ்வொரு பொருளும் அதனுடைய எல்லைக்குட்பட்டு தான் அது பரிணமிக்குமே தவிர ஒரு பொருளினுடைய பரியாயம் இன்னொரு பொருள் வடிவிலே மாறாது. ஆகையினால் அப்படி இருக்கும் பொழுது உயிர் பொருள் உயிரற்ற பொருளை செய்யும். நான் இதை செய்தேன் அதை செய்தேன் இதெல்லாம் எப்படி செய்யவே முடியாது. இங்கே செய்தல் என்றால் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். செய்தல் என்றால் ஒரு பொருள் இன்னொரு பொருளை ஆக்குகிறது என்றால் இந்த பொருள் அந்த பொருள் வடிவிலே பரிணமிக்க வேண்டும். அப்பதான் ஆக்குதுன்னு அர்த்தம். ஆக்குதல் என்றால் அதற்கு இதான் டெபினேஷன். நான் பானையை உருவாக்கினேன் அப்படின்னா பானையை உருவாக்கியது நான் என்றால் நான் பானையாக மாற வேண்டும். நான் எப்படி பானையாக மாறுவேன்? ஆக என்னுடைய பரிணமிப்பே பானையாக இருந்தால்தான் நான் பானையை ஆக்கியவனாக உருவாக்கியவனாக கருத முடியும். அந்த அந்த டெபினேஷனை நாம புரிந்து கொள்ளணும். சும்மா அப்படி கை வச்சேன் அப்படி இது பண்ண அப்படி ஷேப் பண்ண பானை ஆயிடுச்சுன்னா அது மண்ணு ஆச்சு பானையா, உன் கை கூட பானை ஆகல. அப்படி இருக்கும் பொழுது நான் அதை ஆக்கினேன் இதை ஆக்கினேன் இதை உருவாக்கினேன் என்றெல்லாம் சொல்வது இந்த டெபினேஷன் படி பொருந்தாது. அதுதான் இங்க புரிந்து கொள்ளணும். அதே நேரத்தில் புறப்பொருளை செய்ய முடியாது.
தன்னுடைய பொருளில் நிகழக்கூடிய மாற்றங்கள், பரியாய மாற்றங்கள், சமயந்தோறும் நிகழக்கூடிய பரியாய மாற்றங்களை கூட முன்னுக்கு பின் நகர்த்த முடியும்னா அதுவும் இதெல்லாம் நாம் ஏற்கனவே படிச்சுட்டு வந்துட்டோம். அதனால் அது எந்த வரிசை முறைப்படி மாற்றம் பெற வேண்டுமோ அந்த வரிசை முறைப்படி மாற்றம் பெற்றாலும் அந்த மாற்றம் வடிவில் அந்த பொருள் செயல்படுவதால் பொருள் தான் அதற்கு கர்த்தா என்று சொல்லப்படுகிறது. ஆக இப்படி ஒரு பொருள் மற்றொரு பொருளை ஆக்குவதும் இல்லை, பரிணமிக்க செய்வதும் இல்லை. அதே போல இந்த பொருள் அந்த பொருள் வடிவில் மாறினால் மட்டும்தான் பரிணமிக்க செய்ததாக கருதப்படுமே தவிர, இல்லை என்றால் இது அந்த பொருளை மாற்றியது என்று கூறுவதற்கு இல்லை. ஆனால் எந்த ஒரு பொருளும் வேறொரு பொருள் வடிவிலே எப்பொழுதும் பரிணமிப்பது இல்லை என்பதை நாம் எல்லோரும் நன்கு அறிவோம். உயிர் பொருள் ஜடப்பொருளாகவோ ஜடப்பொருள் உயிர் பொருளாகவோ பரிணமித்திருக்கிறதா என்றால் நிச்சயம் இல்லை. இது எல்லாரும் தெரிந்த ஒன்று. இதை போய் உதாரணம் தந்து விளக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுவும் பரமாகம் படிக்கிறவங்களுக்கு அது தேவையும் இல்லை. ஆக இதை நாம் புரிந்து கொண்டாலே இதற்குண்டான விடை நமக்கு கிடைத்திடும். இன்னொன்று சொல்றார், ஏன் ஒவ்வொரு பொருளும் தன்னுடைய பரியாயங்களை முன்பின் மாற்ற கொள்ளலாம் இல்லையா? ஏன் அந்த மாதிரி மாற்றிக்கொள்ளுறது அது கூட ஏன் கூடாதுன்னு சொல்றீங்க? உயிர் பொருளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை, பரியாய மாற்றங்களை தன் விருப்பம் போல மாற்றி அமைத்துக் கொள்ளலாமே. அதுலயும் கிடையாது அப்படின்னாக்கா அந்த கஷ்டம் கூட வேணாம். எந்த ஒரு சுமையும் இல்லாமல் ஒவ்வொரு பொருளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஐயோ இதை செய்யணும் அதை செய்யணும் அந்த டென்ஷனே அது எந்த பொருளையும் கிடையாது. நாம தான் வீணாக கற்பனை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு கற்பனையில் இருக்கிறோம். பொருள் எந்த கற்பனையிலும் கிடையாது. அது எப்படி செயல்பட வேண்டுமோ எப்படி இயங்க வேண்டுமோ அப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஜடப்பொருள் எப்படி இயங்குறதோ அதுக்கு யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா? ஆகாயத்துக்கு யாராவது சொல்லி தராங்களா? அது எப்படி இயங்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், தர்மம் அதர்மம் எந்த ஒரு பொருளுக்கும் யாரும் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த பொருள்கள் அந்தந்த பொருள் வடிவிலே செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. அந்தந்த பொருள் வடிவிலே செயல்பட்டு கொண்டு மற்ற பொருள் செயல்படுவதற்கு நிமித்தமாகவும் தான் செயல்படுவதற்கு உபாதானமாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எதிலையும் பிரச்சனையே கிடையாது. உயிர் பொருளும் அப்படிதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது எப்படி பரிணமிக்க வேண்டுமோ அப்படி பரிணமித்துக் கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் நம்முடைய அந்த உணர்வு இருக்கிறது அதை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறது. அதுதான் இங்க சொல்றாரு, நீ எந்த கவலையும் பட வேணாம். ஓ மைண்ட்ல எந்த சுமையும் ஏத்திக்க வேண்டாம். நடப்பது எல்லாம் எப்படி நடக்க வேண்டுமோ, எந்த விதிமுறைப்படி நடக்க வேண்டுமோ, எந்த வரிசை முறையில் சீராக நடக்க வேண்டுமோ அந்த அமைப்பில் அந்த முறையில் சீராக தான் நடக்குமே தவிர நீ மாற்ற வேண்டும் என்று நினைப்பதுதான் நடக்கக்கூடிய பரிணமிப்பை சீர்குலைக்க நினைப்பதாக அர்த்தம். நீ சீர்குலைக்க நினைத்தாலும் அது சீர்குலையாது. அதையும் புரிந்து கொள்ளணும். நாம நினைக்கிறதால அல்லது ஏதாவது மாற்றணும்ன்றதால மாறிவிடுமா என்றால் மாறாது. எனவே இவ்வளவு ரிலாக்ஸா இருக்க சொல்லுது நம்முடைய கொள்கை. நம்முடைய கொள்கை என்ன? பொருளினுடைய இயல்பு அப்படித்தான். பொருளினுடைய இயல்பு சொல்லுகிறது நீ ரிலாக்ஸா இரு, தேவையில்லாத டென்ஷனை ஏத்திக்காத, தேவையில்லாத சுமையை ஏத்திக்காத. இது எப்படி மாற வேண்டுமோ அப்படி மாறிக்கொண்டே செல்லும், பரிணமித்துக் கொண்டே செல்லும். ஆகையினால் நீ சிந்திக்கிறதாலேயோ சிந்திக்காம இருக்கிறதாலேயோ இதனுடைய மாற்றம், இதனுடைய ஓட்டம், இதனுடைய இயக்கம், இதனுடைய பரிணமிப்பு நிற்க போறதும் கிடையாது. அதுல ஸ்பீடும் வரப்போறது இல்லை, அல்லது அந்த ஸ்பீடு குறைய போறதும் கிடையாது. ஏதான் சொல்றார். ஆகையினால ஏன் தேவையில்லாம டென்ஷனையோ அல்லது மன அழுத்தத்தையோ அல்லது மனச்சுமையோ எதற்காக நாம் சுமக்க வேண்டும்? அது தேவையில்லாதது. நல்லா தெரியும் நமக்கு, இந்த திரவியத்தை நம்மால மாற்ற முடியாது. உயிரை புத்கலமா இன்னும் பண்ண முடியாது. அது மாதிரி குணங்களை, ஞான குணத்தை நிறகுணமா மாற்ற முடியாது. ஞான குணத்தை தரிசன குணமாக மாற்ற முடியாது. தரிசன குணத்தை சாரித்திரம் இதெல்லாம் பேசியிருக்கோம், சொல்லியிருக்கோம். ஆக எந்த ஒரு குணத்தையும் மாற்ற முடியாது, எந்த ஒரு பொருளையும் மாற்ற முடியாது. பரியாயத்தை மட்டும் மாற்றணும்னு நினைக்கிறோம்.
எப்படி அதை எப்படி மாற்ற முடியாது? பரியாயமும் பொருளோடு சேர்ந்தது தானே. குணப்பரியாயவ திரவியம் தானே. குணமும் பரியாயம் சேர்ந்தது தானே திரவியம். குணத்தை மாற்ற முடியாதுன்றது போது பரியாயத்தை மாத்தணும்னு எப்படி? ஆகையினால் அதுவும் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடந்து கொண்டே செல்லும். இதனால பரியாயத்தையும் மாற்ற முடியாது. பரியாயமும் உறுதியானது, அதாவது உறுதியானது என்றால் எந்த முறையில் பரிணமிக்க வேண்டுமோ அந்த முறையில் பரிணமித்துக் கொண்டிருக்கும் என்று சொல்வதால திரவியத்திற்கோ குணத்திற்கோ எந்த பாதிப்பும் இல்லை. திரவியமும் குணமும் எப்படி சத் வடிவிலே இருக்கின்றனவோ, திரவிய சத் குணசத், அதே போல பரியாயமும் சத் வடிவிலே இருக்கிறது. இது ஒரு சமய சத், அது முக்கால சத், அவ்வளவுதான் வித்தியாசம். பரியாயம் ஒரு சமயம் தோன்றி மறையும், குணமும் திரவியமும் முக்காலமும் நிலைத்திருக்கக்கூடியது. ஆகையினால இதையெல்லாம் நாம் ஒரு சமய சத்தாக இருந்தாலும் இருக்கிறது. அந்த சத்தை நாம் அழித்து விட முடியாது. அந்த ஒரு சமய சத்தை மாற்றிவிட முடியாது. அந்த ஒரு சமய சத்தை முன்னுக்கு பின் தள்ள முடியாது. இதைத்தான் நீங்க சொல்ல விரும்புகிறார். இப்படி நாம் ஏதாவது பண்ணாதான் நமக்கு திருப்தி, அப்பதான் சந்தோஷம். இருக்கிற சிஸ்டத்தை மாத்தணும், ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடியதை நம்முடைய விருப்பப்படி அதுல தடை ஏற்படுத்தணும். ஏதாவது பண்ணாதான் நாம பண்ண மாதிரி நினைக்கிறோம். ஆனால் அப்படி எதுவுமே நடப்பதில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது மாத்தணும் 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 அப்படின்னு நினைச்சாலும் எதை மாத்த முடியும்? திரவியத்தை மாத்த முடியாது, குணத்தை மாத்த முடியாதுன்னு ஆயிப்போச்சு. சரி, பரியாயத்தை தான் மாத்த முடியுமா அப்படின்னா, பரியாயம் 3 வகை: கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்கால பரியாயங்கள். கடந்த கால பரியாயங்கள் கடந்து போச்சு. அனந்த பரியாயங்கள், இந்த உயிர் பொருள் அனந்த பரியாயங்களை கடத்தி விட்டது, தோன்றி மறைந்து விட்டன. அந்த அனந்த பரியாயங்கள், தோன்றி மறைந்த பரியாயங்களை இப்ப ஏதாவது இங்க கொண்டு வர முடியுமா? அங்கிருந்து இழுத்து கொண்டாந்து இப்ப வைக்க முடியுமா? போன பிரிவுல எப்படி இருந்தோம்? போன பிரிவுலாம் விடுங்க, குழந்தை பரியாயமா இருந்தோம் நாம. அழகா எல்லாம் தூக்கி வச்சு கொஞ்சினாங்க, தூக்கி இடுப்புல வச்சுட்டு உணவை ஊட்டி விட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. அந்த குழந்தை பரியாயத்தை இப்ப கொண்டாந்து வைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு அன்பா பாசமா தூக்கி வச்சுக்கிட்டு நிலாவை காட்டி அதை காட்டி இதை காட்டி எல்லாம் ஊட்டி இருப்பாங்க. நம்மால இப்ப இந்த வயதுல நாம ஒரு 2 வயசு 1 வயசு குழந்தையா மாறணும்னா மாற முடியுமா? கடந்து போச்சு. அதை இழுத்து வர முடியுமான்னா இழுத்து வர முடியாது. சரி, அப்ப கடந்த கால பரியாயம் முடிஞ்சு போச்சு. அதை எப்படி கொண்டு மாத்த முடியும்? முடிஞ்சது முடிஞ்சது தான். நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிகழ்கால பரியாயத்தை மாத்த முடியுமா? இப்ப நான் இப்படி இருக்கிறேன், இதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக்க முடியுமா அப்படின்னா, நிகழ்கால பரியாயத்தையும் நம்மால் மாற்ற முடியாது. அது நிகழ்ந்து கொண்டு இருக்குது. நிகழ்றதை எப்படி நாம் போய் தடுக்க முடியும்? நிகழ்ந்து கொண்டே இருப்பதை தடுக்க முடியுமா? தோன்றிவிட்டது, இந்த நிலை தோன்றிவிட்டது. தோன்றிய நிலையை எப்படி மாற்ற முடியும்? தோன்றாததை மாத்தணும்னு நினைச்சா அதுவும் முடியாது. தோன்றி கழிஞ்சு போனதையும் மாற்ற முடியாது. தோன்றி இருப்பதையும் மாற்றுறது என்பது இயலாத ஒன்றாகும். ஆகையினால நிகழ்கால பரியாயம் தோன்றிவிட்டது. அப்படியே இல்ல, நான் மாத்தி காட்டுறேன், இந்த செடி இருக்க இதை வேரோட பிடுங்கி எறிகிறேன், அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்னு நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு பரியாயமும் ஒரு சமய நேரம் தான் அது இருக்குது. அந்த ஒரு சமயத்தில் தோன்றி இருக்கக்கூடிய பரியாயத்தை நாம் அறிவதற்கு, நம்முடைய அறிவுக்கு அந்த பரியாயம் வருவதற்கு அசங்கியாத சமயம் கழிஞ்சு போதும். ஒரு பரியாயம் தோன்றி இருக்குன்னு வச்சு, ஒரு பொருள் சார்ந்த ஞானம் வருதுன்னா அந்த ஞானம் நம்முடைய அறிவுக்கு எட்டுவதற்கே அசங்கியாத சமயம் கழிஞ்சு போதும். அப்படின்னா நிகழ்கால பரியாயத்தை நாம் அறிந்து கொள்வதற்கே அசைக்காத சமயமாகும்.
அப்ப நிகழ்கால பரியாயம் தோன்றி எடுத்து அதை அறிவுக்கு எட்டுவதற்கே அசைக்காத சமயம் ஆகும்போது அதை எப்படி நீங்க மாற்ற முடியும்? அதுவும் ஏறக்குறைய தோன்றிய பிறகு தோன்றியதை மாற்றி அமைக்கவும் முடியாது. அது ஒன்று. சரி, தோன்றியதை மாற்ற முடியாது, அழிந்து போனதையும் மாற்ற முடியாது. அதை பண்ண முடியாதுன்ற நல்லாவே தெரியும். வரப்போறதையாவது சரியா பண்ணிக்கலாமே. வந்துடுச்சு, வந்ததும் ஒண்ணும் பண்ண முடியல. வரப்போறதையாவது இனிமே வரப்போறத சரி பண்ணிக்கலாம் இல்லையா? வரப்போறதாவது நல்லதே வரணும். அந்த பரியாயங்கள் நல்ல பரியாயங்களா இருக்கணும். நமக்கு நன்மை பயக்கக்கூடியதா இருக்கணும். நாம எப்படி வாழணுமோ, எப்படி இருக்கணுமோ, எப்படி அதுக்கேத்த மாரி அத நாம அமைச்சுக்கணும். ஆகையினால நிகழ்கால கடந்த காலத்த மாத்த முடியலன்னா கூட, எதிர்வரும் பரியாயங்களை எதிர்கால பரியாயங்களை மாற்றலாமே நமக்கேற்ப அப்படின்னு ஒரு சிலர் கேட்கிறாங்க. அதுக்கும் சொல்றார். அது அது எதிர்கால பரியாயங்கள், வரக்கூடிய பரியாயங்கள் கெட்ட பரியாயமா இருந்தா, அத தவிர்த்து நல்ல பரியாயங்கள மாத்தி வரவழைக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணலாம். அப்படின்னு இதுதான் அவங்க கேள்வியுடைய உட்கருத்து. நல்ல பரியாயங்களா தோற்றுவிக்கணும். கெட்ட பரியாயங்கள் தோன்றக்கூடாது. அதற்கு நாம ஏதாவது செய்தாகணும். அதற்காவது நமக்கு உரிமை இருக்குதா இல்லையா? கடந்து போனது கடந்து போகட்டும். இருக்கிறது தோன்றி விட்டது. அத ஒண்ணும் பண்றதுக்கு இல்லன்ட்டீங்க. சரி, வரப்போறதையாவது கெட்டது வராத நல்லதா வர்றதுக்கு அதுக்குண்டான முயற்சி செய்யலாமே அப்படின்னாக்கா, அதுக்கும் கேட்கிறார். எது நல்லது? எது கெட்டது? ஏன்னா விபின்ன ருச்சயக ஹி லோகः. உலகத்துல இருக்கக்கூடியவங்க பல்வேறு விதமான இன்ட்ரெஸ்ட் உடையவங்க. அவங்களுக்கு எத்தனையோ விதமான ஒருத்தருக்கு இது நல்லா இருக்கும், இன்னொருத்தருக்கு அது நல்லா ஒருத்தருக்கு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்ன்றாங்க, ஒருத்தருக்கு எனக்கு சிவப்பு தான் பிடிச்ச கலர்ன்றாங்க, ஒருத்தருக்கு வயலட் பிடிக்கும்ன்றாங்க, ஒருத்தர் ரோஸ் பிடிக்கும். இப்படி பல பேர் நிறம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனையோ விஷயங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிச்சிருக்கும். ஆக எது நல்லது எது கெட்டதுன்றதை எப்படி முடிவு பண்றது? இல்ல, எனக்கு பிடிச்சது எனக்கு நல்லது, அவங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு எதுனா இருக்கட்டும் அப்படின்னு சிலர் சொல்லலாம். எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. ஆகையினால எனக்கு பிடிச்ச மாதிரி வருங்கால பரியாயத்தை நான் அமைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கும் என்ன சொல்றாரு? புறப்பொருளில் இருக்கக்கூடிய மாற்றங்களை தனக்கு ஏற்ப மாற்றணும்னு நினைச்சா அது முடியாது. இப்ப நாம மாத்தணும்னு நினைக்கிறதெல்லாம் எங்க? புறப்பொருள்ல. எனக்கு உடல் அழகா இருக்கணும். போய் பியூட்டி சென்டர்ல போயிட்டு நல்லா பியூட்டிஃபிகேஷன் பண்ணிட்டு, இந்த இந்த ஹேர் ஸ்டைல் இல்ல, அது இந்த மாரி அது இப்படியெல்லாம். அது மாரி இன்னும் எத்தனையோ உடல் சார்ந்தது மற்றதெல்லாம். ஆக அவற்றை நாம் நமக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளணும். அந்த பரியாயங்கள் எதையுமே நாம் நமக்கு ஏற்ப மாற்ற முடியாது. ஆகையினால அந்த புறப்பொருள் சார்ந்த பரியாயங்களை மாற்றுறது அது இன்னொன்னு. இன்னொன்னு இதுல நாம எதை விரும்புறோமோ, அதையே மத்தவங்கள விரும்புறோம். அல்லது நாம எதை விரும்புறோமோ, அவங்க அது மத்தவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அப்போ இப்ப நமக்கு மழை வேணும்னு நினைக்கிறோம். மத்தவங்க மழை வேணாம்னு நினைக்கிறாங்க ஒரு சிலர். என்ன ஆகும்? நாம நினைக்கிறது மாரியே நடக்குமா? நடக்காது. அது மாரி எத்தனையோ இந்த மாரி நமக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொன்னு பிடிக்கும். நாம போறோம், சாப்பிடுற இடத்துல போறோம். அ சமாராதனை நடக்குது. நமக்கு பிடிச்ச சாப்பாடு அங்க கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காம இருக்கும். ஆக இப்படியெல்லாம் இருக்கிறது. இதை நமக்கேற்ப மாற்ற வேண்டும் என்றால், புறப்பொருளுடைய மாற்றத்தை நமக்கேற்ப மாற்ற முடியாது. அது அது சரி. சரி, தன்னுடைய பரியாயம் புறப்பொருள கூட விட்டுடுங்க. புறப்பொருளையோ அல்லது மற்ற உயிரையோ, நம்முடைய மனைவி, மக்கள் எல்லாம் அவங்கள கூட நமக்கு ஏற்ப வளைக்க முடியுமான்னா, வளைக்க முடியாது. நம்முடைய விருப்பப்படி நாம் என்ன நினைக்கிறோமோ, நமக்கு என்ன பிடிக்குமோ, அது அவங்களுக்கு பிடிக்காம போலாம்.
நான் எனக்கு பிடிக்கிறது தான் உங்களுக்கும் பிடிக்கணும்னு சொன்னா பிரச்சனை தான். ஆகையினால பொருள்களையும் சரி, மற்ற உயிர்கள் நம்மோடு சேர்ந்து இருக்கக்கூடிய உறவுகளையும் சரி, நாம மாற்ற முடியுமான்னா மாற்ற முடியாது. நமக்கேற்ப அவர்களை வளைக்க முடியாது. இப்போ முடியாது, எதிர்காலத்திலேயும் முடியாது. சரி, நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்முடைய பரியாயத்தையாவது நாம மாற்ற முடியுமா அப்படின்னாக்கா, அதை பத்தி நாம எங்க நினைக்கிறோம்? நம்முடைய பரியாயத்தை நாம் தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும், நன்மையாக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வர்றதில்லை. அதுவும் இல்லாம நம்முடைய பரியாயத்தை நாம் நமக்கேற்ப மாற்றணும்னா, அங்க கூட நாம என்ன பண்றோம்? நம்முடைய பரியாயம், நம்முடைய பரிணாமம் புறப்பொருள் சார்ந்த பரிணாமத்தை தான் மாத்தணும்னு நினைக்கிறோம். எனக்கு இப்போ இதுதான் இந்த எண்ணம் வந்துடுச்சு. டிவி பார்க்கணுன்ற எண்ணம் வந்துடுச்சு. நான் டிவி பார்க்கணும். டிவி பார்க்கணுன்ற எண்ணம் நமக்கு தான் வந்தது. ஆனாலும் அந்த எண்ணம் சரியானதா? அதனால நமக்கு என்ன? இது போல எத்தனையோ விதமான தீய செயல்கள், விருப்பு வெறுப்பு உணர்வுகள், கோபம், மானம், மாயை, லோபம், கஷாய உணர்வுகள், இவை எனக்கு எதிரி. ரொம்ப இப்படியெல்லாம் நம்முடைய கஷாய உணர்வுகளே இப்படிலாம் இதுவும் சரியல்ல. அதே நேரத்தில் நம்முடைய எண்ணத்தை நாம் செம்மையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், சீராக ஆக்கிக் கொள்ள வேண்டும், நல்ல பரிணாமமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நன்மை பயக்கக்கூடியது, ஆன்ம நன்மைக்கு உதவக்கூடிய பரிணாமமாக மாற்ற வேண்டும் என்று நினைச்சா கூட பரவாயில்லை. ஆனால் நாம அப்படி அந்த முயற்சியில ஈடுபடுறதில்லை. புறப்பொருள் சார்ந்த அப்படிப்பட்ட மாற்றங்களை புறப்பொருளிலே மாற்றத்தை செய்யணும். புறப்பொருள் எனக்கு ஏத்த மாதிரி செயல்படணும். அதுதான் நாம நினைக்கிறோம். அனுகூலம் பிரதிகூலம்னு வருது. அது மாதிரி புறப்பொருள் எனக்கு அனுகூலமா இருக்கணும். அது எப்படி முடியும்? ஆகையினால அதுவும் முடியாது. அதே நேரத்தில் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு பரியாயம், ஏதோ ஒரு நமக்கு வரக்கூடிய பரியாயம் நல்ல பரியாயமா இருக்கணும், நல்ல பரிணமிப்பா இருக்கணும், நல்ல சூழ்நிலையில எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா, வரக்கூடிய பரியாயம், வரப்போகின்ற பரியாயம் எத்தகையது என்பது நமக்கு இப்ப எப்படி தெரியும்? அது நல்லதா கெட்டதான்னு எப்படி நமக்கு தெரியும்? தெரிஞ்சாதானே அது கெட்டதா நல்லதான்னு தெரியாமலே நாம நல்லது இப்ப வரணும், நல்லது வரணும்னா எப்படி? ஆக வரக்கூடிய பரியாயம் எப்படிப்பட்டது என்பது நமக்கு தெரியாது. எதிர்காலத்தை பத்தி நமக்கு என்ன தெரியும்? ஆக வரக்கூடிய பரியாயம் எப்படின்றது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது வரக்கூடிய பரியாயத்தை மாற்றணுன்ற எண்ணம் எப்படி? அது எப்படி நிறைவேறும்? அதே நேரத்தில் வரக்கூடிய பரியாயத்தை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம், வரக்கூடிய பரியாயம் எது என்று தெரிந்து அது ஒருவேளை அது நமக்கு ஒவ்வாத பரியாயம், தீமை விளைவிக்கக்கூடிய பரியாயம் என்று நமக்கு தெரிந்தால்தான் அதை நாம மாத்தலான்ற எண்ணத்தை கூட கொள்ள முடியும். ஆனால் வரக்கூடிய பரியாயம் என்ன என்பதே தெரியாத போது அதை மாற்றலாம் அப்படின்னா எப்படி மாற்ற முடியும்? அதே நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோமோ அப்படியே பரியாயம் வந்து விட்டாலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு எது நன்மையானதோ அப்படிப்பட்ட நன்மையான பரியாயமே தோன்ற வேண்டும் என்று இருந்தால் அப்ப மாத்தணுன்ற எண்ணம் வீணான எண்ணம் தானே. ஆகையினால எந்த பரியாயம் தோன்ற வேண்டுமோ அந்த பரியாயத்தை நாம் அறியாமல் அதை மாற்ற வேண்டும் என்று கருதினால் அதுவும் நடைபெறாது. ஆகையினால் எது வர வேண்டுமோ அது வரும், எது கழிந்ததோ அது கழிந்து விட்டது, எது நிகழ்ந்து கொண்டிருக்கிறதோ அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எதையுமே நாம் நம் விருப்பம் போல் மாற்றி அமைக்க முடியாது. கழிந்தது தெரியும், ஆனா கொண்டு வர முடியாது. நிகழ்ந்து கொண்டிருப்பது தெரிந்து கொண்டிருக்குது, ஆனால் அதையும் மாற்ற முடியாது. வரப்போறது நமக்கு தெரியவே தெரியாது. தெரியாது, நாம ஒண்ணும் பண்ண முடியாது. இதுதான் நிலை. ஆகையினால் இந்த கிரமபத்த பரியாயம் என்பது எது நிகழ்ந்து கொண்டிருக்கிறதோ அது முறையாகவும் சீராகவும் அந்தந்த பொருள்களிலே எப்பொழுது எது நடக்க வேண்டுமோ அது நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றையும் நாம் மாற்றி அமைக்க அல்லது முன்னுக்கு பின் அதனுடைய ஓட்டத்தை தடுக்கவோ
மாற்றவோ, முறை மாற்றவோ, இடம் மாற்றவோ செய்ய முடியாது என்பதுதான் நிதர்சனம். அதுதான் இந்த கிரம நியமித்த ஆத்ம பரிணாமைகி உற்பத்தியமானகன்னு சொன்னார். முறையாக நிச்சயிக்கப்பட்ட அந்த ஓட்டத்தில், அந்த முறையில், சீரான முறையில் தன் தன் பரிணாமத்தோடு தோன்றிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பொருளும். அது வேறொரு பொருள் வடிவாக தோன்றுவதில்லை என்று கூறிய பிறகு, இதை விட வேற என்ன வேண்டும்? இதை புரிந்து கொண்டால் எல்லாம் சரியாயிடும் என்று சொல்லி, இறுதியிலே எந்த முக்கால பரியாயத்தில் எந்த ஒரு பரியாயத்தையும் நம்மால் மாற்ற முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதை ஏற்காமல் வேற வழி ஒன்றும் கிடையாது, ஏற்றுதான் ஆகும். அடுத்ததாக 2வது கேள்வி. யாருமே எதையுமே மாற்றுவதில்லை, எல்லாமே தானாக நடக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. அது எப்படிங்க தானா நடக்குது? யாரும் எதுவும் மாத்தத்துக்கு ஏதாவது ஒண்ணு தேவை இருக்கும் இல்லையா? இது மாறணும்னா அதுக்கு மாறுவதற்கு ஏதாவது ஒரு சக்தி வேணும் இல்லையா? எதுவுமே இல்லாம தானாக எப்படி மாறுகிறது? மத்தவங்கலாம் சொல்றாங்க கடவுள் தான் எல்லாத்தையும் இயக்குறார் அப்படின்னு. நாம எதை காரணமா சொல்றது? இப்படி ஒவ்வொரு பொருளும் மாறிக்கொண்டே இருக்குது. இதுக்கு அது எப்படி இயங்குது? அதை மாத்துறது யார்? இதை இப்படிதான் மாறிக்கினே இருக்கணும்னு அதற்கு யார் காரணகர்த்தா? ஒருவேளை இந்த ஒவ்வொரு உயிரும் பரிணமித்து கொண்டே போய் ஒரு இடத்துல போய் நின்றுச்சுன்னா, இப்ப வண்டி ஓடிக்கிட்டே இருக்கு, திடீர்னு ரிப்பேர் ஆகி போகுது. எங்கேயாவது ரொம்ப தூரம் ஓடி போனா சூடாகி இன்ஜின் சூடாகி நின்று போகுது. அது மாதிரி இந்த அனாதி இனத்த கால இந்த ஓட்டத்தில், இந்த இயக்கத்தில், பரிணமிப்பில் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நின்றுட்டா அதை திரும்பவும் சரி பண்ணி சீராக்கி அதை இயங்க வைப்பது யார்? ஒருவேளை இந்த பொருளுடைய இயக்கத்தை துரிதப்படுத்தணும், வேகப்படுத்தணும், இன்னும் கொஞ்சம் இதை வேகமா பரிணமிக்க செய்யணும், அல்லது இது ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு, சூரியன் சந்திரன் ஸ்பீடு அதிகமாகுது அப்படின்னா ஏதாவது அது மாதிரி 2 செகண்ட் கூடுதல் இல்லை குறையுது. ஆக அப்படி பொருள் இதனுடைய ஓட்டம் ரொம்ப வேகமாக இருக்கிறது, ஆகினால இதை கொஞ்சம் குறைச்சாதான் சரி வரும். ஆக குறைப்பதற்கோ அதனுடைய வேகத்தை கூட்டுவதற்கோ அல்லது எங்காவது அது நின்று விட்டால், தடைப்பட்டு நின்று விட்டால் அதை மீண்டும் இயக்குவதற்கோ இதற்கெல்லாம் யாராவது இருக்காங்களா? இல்ல எப்படி இதெல்லாம் எந்த ஒரு காரணமும் இல்லாமல், எந்த ஒரு உதவியும் இல்லாமல், எந்த ஒரு நிமித்தமும் இல்லாமல் இதெல்லாம் எப்படித்தான் இயங்குகிறது? புரியலையே அப்படின்ற ஒரு கேள்வி. யார் இந்த பொருள்களை ஒவ்வொன்றையும் பரிணமிக்க செய்கிறார்? இந்த பொருளுடைய ஓட்டத்தை கட்டுப்படுத்துவது யார்? இதனுடைய வேகத்தை அதிகரிக்கவோ குறைக்கவோ செய்வது யார்? இதெல்லாம் யார் செய்யறாங்க? ஒருவேளை பரிணமிப்பு நின்று விட்டால் அதை மீண்டும் இயக்குவது யார்? இவற்றையெல்லாம் இதற்கெல்லாம் விளக்கம் தேவைன்னு 2வது கேள்வி. 2வது கேள்விக்கு இவ்வளவு கேள்வியை ஒன்றாக சேர்த்து அதற்கு பதில் சொல்றாரு. ஒவ்வொரு பொருளும் தாமாகவே பரிணமித்துக் கொண்டிருக்கின்றன. அதற்கு வேறொரு பொருளுடைய துணை தேவை கிடையாது. அதனுடைய இயல்பு, அதனுடைய சீலம், அதனுடைய பண்பு, அதனுடைய தன்மை பரிணமித்துக் கொண்டே இருத்தல். மாற்றம் என்பது மாறாததுன்றாங்களா, அது ஒவ்வொரு பொருளுக்கும் பொருந்தும். ஆக மாறாமல் நிலையாக மாறிக்கொண்டே இருக்கும், தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். எப்படி ஒவ்வொரு பொருளும் நிலைத்திருக்கிறதோ, துருவத்தை கொண்டிருக்கிறது, உட்பாதமே திரவிய யுக்தம் சத். ஆக எப்படி நிலைத்தன்மை ஒவ்வொரு பொருளுக்கும் நிலையானதோ, அதனுடைய இயல்பாக இருக்கிறதோ, நிலைத்தன்மை எப்படி அதற்கு இயல்போ, அதே போல் பரிணமிப்பும் அதனுடைய ஒவ்வொரு பொருளுடைய இயல்பாகும். அந்த நிலைத்தன்மைக்கு எப்படி பிரிதொரு பொருள் தேவையில்லையோ, ஒவ்வொரு பொருளும் நிலைத்திருப்பதற்கு வேறொரு பொருளினுடைய தயவு தாட்சியம் தேவையில்லையோ, அது அதனுடைய ஆற்றலினால் நிலைத்திருக்கிறதோ, அதே போல ஒவ்வொரு பொருளும் தோன்றி மறையும் பரிணமிப்பை கொண்டிருக்கின்றன.
அந்த தோன்றி மறையும் பரிணமிப்பு, அந்த பரியாயம், அதற்கும் வேறொரு பொருளுடைய துணை தேவையில்லை. ஏனென்றால் பரிணமிப்பதும் ஒவ்வொரு பொருளுடைய இயல்பாகும், நிலைத்திருப்பதும் ஒவ்வொரு பொருளுடைய இயல்பாகும். நிலைத்திருத்தல், பரிணமித்தல் இரண்டுமே ஒவ்வொரு பொருளிலும் இருக்கக்கூடிய இயல்பு. அந்த இயல்பு வடிவிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்படி இயல்பு வடிவிலே செயல்படும் பொழுது அதற்கு வேறொரு பொருளினுடைய துணை சிறிதளவும் தேவையில்லை. ஆகையினால பரிணமிப்பதே அதனுடைய இயல்பு என்று சொல்லிய பிறகு அது எங்கேயாவது போய் நின்றுடுமா அப்படின்ற கேள்வியை எழாது. சூரியன் எப்பொழுதும் உதயமாகிறது, மறைகிறது, மீண்டும் உதயமாகிறது, மறைகிறது. அது அதனுடைய வட்டத்திலே தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. சூரியன் எப்போது நின்றுச்சுன்னா என்ன வருது அப்படின்ற சந்தேகம் யாருக்குன்னா வருதா? சூரியனை யாராவது இயக்குறாங்களா? அது ஜடப்பொருள், அது பாட்டுக்கு அதனுடைய வட்டத்துல சுத்திட்டு இருக்கு. அல்லது பூமியை வச்சுங்க, நிலாவை வச்சுங்க, எப்படி வரும்? ஒவ்வொரு கோளும் அதனுடைய வட்டத்திலே தாழ்மாகவே சுழன்று கொண்டிருக்கிறது. அதை யாராவது போய் இயக்குறாங்களா? பூமியை பிடிச்சி தள்ளிட்டு இருக்காங்களா யாராவது முன்ன பின்ன? அது மாதிரி நிலா பூமியை சுத்துது, பூமி சூரியனை சுத்துது. அது பாட்டுக்கு யாருடைய தயவு தாட்சணமும் கிடையாது. எங்கேயுமே ஒரு செகண்ட் அது ஏதாவது நிக்குதா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குதா? ஒன்றும் கிடையாது. யார் அதுக்கெல்லாம்? அதே போலதான் உயிரினுடைய இயக்கம், அதுவும் தாமாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஒவ்வொரு பொருளுமே பரிணமித்துக் கொண்டிருக்கக்கூடிய தன்மை படைத்தது. இயல்பு அதனுடைய இயல்பு என்பதால் அது நின்றுவிடும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அதனுடைய பரிணமிப்பு ஒருபோதும் நின்று விடாது. நின்று விட்டால் அப்புறம் பொருளே இல்லை, உலகமே இல்லை, அந்த மாதிரிதான் ஆயிடும். ஆகினால அந்த கேள்வியே இல்லை என்று சொல்றார். அதே போல இந்த பரிணமிப்பை யார் செய்கிறார்கள்? தொடர்ந்து அனாதி அனந்த காலமாக அப்படியே பரிணமித்துக் கொண்டே இருக்கிறதே. இது எப்படி நிக்காத இயங்கிக் கொண்டே இருக்கிறதுனா, அந்த இயக்கம் எப்படி நிக்காம போயிட்டே இருக்கு? பெரிய ஆச்சரியமா இருக்கு. அப்படின்னா அதுக்கு சொல்ற, ஒவ்வொரு பொருளிலும் அனந்த சக்திகள் இருக்கின்றன, அனந்த ஆற்றல்கள். அந்த பொருள் தொடர்ந்து பரிணமித்துக் கொண்டே இருப்பதற்கு ஒரே வேகத்தில், ஒரே ஸ்பீடு குறையாம ஒரே வேகத்தில் தொடர்ந்து பரிணமித்துக் கொண்டே இருப்பதற்கு, அதன் வடிவாகவே அந்தந்த பொருள் வடிவிலே தொடர்ந்து பரிணமித்துக் கொண்டே இருப்பதற்கு ஒவ்வொரு பொருளிலும் அனந்த ஆற்றல்கள் இருக்கின்றன. ஆகையினால் அந்த ஆற்றல்கள் காரணமாக ஒவ்வொரு பொருளும் பரிணமித்துக் கொண்டே இருக்கின்றன, தொடர்ந்து பரிணமித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ அடுத்து மூன்றாவது கேள்வியில கேட்கிறார், அனந்த ஆற்றல்கள் இருக்குதுன்னு சொல்றீங்களே, அந்த அனந்த ஆற்றல்கள் என்னென்ன, கொஞ்சம் அதை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பதில், அனந்த ஆற்றல்களை எங்கேயாவது சொல்ல முடியுமா? அனந்தம் என்றால் வரம்பற்றது, எல்லையற்றது. சொல்லவே முடியாது. எண்ணற்றதுன்றத கூட ஒரு புடி கடல் மணல் அள்ளினாக்கா எண்ணற்ற மண் துகள்கள் அதுல இருக்கும். அதை கூட என்றதுன்னா எண்ணி பார்க்கலாம் உட்காந்துட்டு. இல்ல பீச் மணலை எண்ணி பார்க்க முடியுமா? அதுல எவ்வளவு எத்தனை மணல் துகள்கள் இருக்கின்றன எண்ண முடியாது. ஆனா அளவு தெரியுது நமக்கு. இவ்வளவு நீளம், இவ்வளவு மெரினா பீச்சா இவ்வளவு நீளம் ஆகணும்னு சொல்ல முடியும். இத்தனை கிலோமீட்டர், அத்தனை கிலோமீட்டர். ஆனால் அதுல இருக்கக்கூடிய மணல் துகள்களை எண்ணி பார்க்க முடியாது. அது எண்ணற்றது. இதுவா அனந்தம் என்றால் வரம்பற்றது. ஆகாயம் வரம்பற்றது. அதனுடைய எத்தனை கிலோமீட்டர் ஆகாயம் பரவி இருக்குதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுபோல சக்திகள் வரம்பற்றது. வரம்பற்ற சக்திகள் சொல்லுங்கன்னா எப்படி சொல்ல முடியும்? அதான் சொல்றார், வரம்பற்ற சக்திகள் ஒவ்வொரு பொருளிலும் இருக்கிறது, அனந்த சக்திகள் ஒவ்வொரு பொருளிலும் இருக்கிறது. அனந்த சக்திகளை எங்கேயாவது சொல்ல முடியுமா எடுத்து? அப்படி சொன்ன பிறகு திரும்பவும் கேள்வி, சரி அனந்தத்தையும் சொல்ல முடியாது, அனைத்தையும் சொல்ல முடியாது, ஏதோ ஒரு சில சக்திகளையாவது சொல்லலாமே. எதனால இந்த உயிர் அல்லது மற்ற பொருள்கள் தொடர்ந்து எந்தவித இடர்பாடும் இல்லாமல்
எப்படி எந்த வேகத்தில் எந்த ஸ்பீட்ல போகணுமோ அந்த ஸ்பீட்ல பரிணமித்து கொண்டே இருக்கிறது. ஒரு பொருள் இன்னொரு பொருள்ல மோதுவதில்லை, ஒரு பொருள் இன்னொரு பொருளுடைய எல்லையை தொடுவதில்லை, ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுவதில்லை. எப்படி மாற வேண்டுமோ அப்படி மாறிக்கொண்டு அனாதி அனந்த காலமாக இப்படியே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? அனந்த சக்திகள் என்றால் அதுல ஒரு சில சக்திகளையாவது சொல்லி எங்களுக்கு புரிய வைக்கலாமே என்று அடுத்த கேள்வி கேட்கிறார். அதற்கு பதில் சொல்றார். இந்த ஒவ்வொரு பொருளும் தமது எல்லைக்குட்பட்டு எது தோன்ற வேண்டுமோ அந்த பரியாயம் தோன்றுகிறது, எது அழிய வேண்டுமோ அது அழிகிறது, எது தோன்றக்கூடாதோ அது தோன்றுவதில்லை, எது எப்பொழுது தோன்ற வேண்டுமோ அது அப்பொழுது தோன்றுகிறது, இருப்பது தோன்றுகிறது, இல்லாதது அழிகிறது, இல்லாதது தோன்றுவதில்லை. இப்படியெல்லாம் இருக்கிறது. இதற்கு என்னென்ன ஆற்றல்கள் காரணமாக இருக்கின்றன அப்படின்றத இங்க சொல்றார். பாவசக்தி, அபாவ சக்தி, பாவாபாவ சக்தி, அபாவ பாவ சக்தி, பாவ பாவ சக்தி, அபாவ பாவ சக்தி. 6 சக்திகளை சொல்லியிருக்காரு. பாவசக்தி, அபாவ சக்தி, பாவ அபாவ சக்தி, அபாவ பாவ சக்தி, பாவ பாவ சக்தி, அபாவ பாவ சக்தி. இந்த 6 சக்திகளை மட்டும் இங்க சொல்றாரு. இந்த மாதிரி ஏறக்குறைய 47 சக்திகளை சமயசாரத்துல சொல்லியிருக்காரு அமிர்தச்சந்திராச்சாரியர். அதுல இருந்துதான் இந்த 6 சக்திகளை இங்க எடுத்திருக்காரு. ஆக 47 சக்திகள்னு சொல்லி இந்த மாதிரி அனந்த சக்திகள் ஒவ்வொரு பொருளும் இருக்குதுன்ட்டார். இது உயிருக்கு மட்டும் இல்லை, எல்லா பொருள்களிலும் இருக்கக்கூடிய சக்தி. 6 பொருள்களிலும் இந்த 6 சக்திகளும் ஒவ்வொரு பொருளிலும் இருக்கு. ஒவ்வொரு பொருளிலும் 6 சக்தி இங்க சொல்லி இருக்கிறது. இது போல 47 அதுக்கும் மேல அனந்த ஆற்றல்கள் சக்திகள் ஒவ்வொரு பொருளிலும் இருக்கின்றன. ஆக இந்த சக்திகள் அந்த பொருளை அந்த பொருளாகவும் அந்த பொருளை அந்த பொருள் வடிவாக செயல்படுவதற்காகவும் எந்த நேரத்தில் எந்த பரியாயம் தோன்ற வேண்டும் என்பதற்காகவும் எந்த நேரத்தில் எந்த பரியாயம் அழிய வேண்டும் என்பதற்காகவும் இல்லாதது தோன்றாமலும் இருப்பது அழிவதற்கும் எல்லாத்துக்கும் இந்த சக்திகள் காரணமாக இருக்கின்றன. இந்த 6 சக்திகளை இங்க சொல்லியிருக்கார். ஆக பாவசக்தி, அபாவ சக்தி, பாவ அபாவ சக்தி, அபாவ பாவ சக்தி, பாவ பாவ சக்தி, அபாவ பாவ சக்தி. இந்த 6 சக்திகளுடைய விளக்கம் என்ன? இந்த சக்திகள் என்ன செய்யுது? இதை நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப தெரிஞ்சுக்கணும்னா முடியுமான்னு எனக்கு தெரியல. முதல்ல இந்த 6 சக்திகள்னா என்னன்றது அதற்குண்டான விளக்கம் நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் இது எப்படி பொருள்ல செயல்படுது என்பதை தெரிந்து கொள்ளணும். பாருங்க, கேள்வி பதில் நினைச்சோம் சீக்கிரமா முடிச்சிடலான்னு பார்த்தா இது போன்ற சில கேள்விகள்லாம் வந்துடுது. அதற்குண்டான விளக்கம் வரும் பொழுது கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும். ஆகையினால இந்த 6 சக்திகள், பாவசக்தி என்றால் எது இருக்க வேண்டுமோ அது இருப்பதற்கு பெயர் பாவசக்தி. அபாவ சக்தி என்றால் எது இருக்கக்கூடாதோ அது இல்லாமல் இருப்பதற்கு பெயர் அபாவ சக்தி. பாவ அபாவ சக்தி என்றால் எது இருக்கணுமோ அது இருக்கோ, எது இருக்கக்கூடாதோ அது இருக்கக்கூடாது. அபாவ பாவ சக்தி எது இருக்கக்கூடாதோ அது இல்லாமல் இருப்பது. அதே போல பாவ பாவ சக்தி எது தோன்ற வேண்டுமோ அது தோன்றுதல். அபாவ பாவ சக்தி எது தோன்றக்கூடாதோ அது தோன்றாமல் இருக்கு. இப்படி எல்லாம் இதற்கு இருக்கு. இது என்னென்ன காரியத்தை செய்யுது? இந்த 6 சக்திகளும் எப்படி ஒவ்வொரு பொருளிலும் செயல்படுகின்றன என்பதை நாம விரிவாக விளக்கமாக அடுத்த வகுப்புல நாம பார்க்கலாம். ஏன்னா இப்ப அதை விளக்கி நாம சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஆகையினால் இந்த 6 சக்திகள் இது சும்மா நமக்கு புரிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்ட 6 சக்திகள். இவ்வளவுதான் நினைச்சிடாதீங்க. இது போன்ற எவ்வளவோ எல்லையற்ற ஆற்றல்கள் பொருள்கள் இருக்கிறதாலதான்
எந்த ஒரு பொருளும் உடைந்து துண்டு துண்டாக ஓடி விடுவது கிடையாது, பிரிந்து விடுவது கிடையாது, அல்லது வேறொரு பொருளோடு சேர்ந்து விடுவது கிடையாது, ஒட்டி கொள்வது கிடையாது. ஒவ்வொரு பொருளும் சுதந்திரமாக செயல்படுகிறது. எந்த நேரத்தில் எந்த பரியாயம் தோன்ற வேண்டுமோ அந்த நேரத்தில் அந்த பரியாயம் தான் தோன்றும். எது அழிய வேண்டுமோ அதுதான் அழியும். எது தோன்றக்கூடாது அது தோன்றக்கூடாது. எது அழியக்கூடாது இது அழியாது. எப்ப தோன்ற வேண்டுமோ அப்ப தோன்றும். எப்ப தோன்றக்கூடாதோ அப்ப தோன்றக்கூடாது. இதற்கெல்லாம் அந்தந்த பொருள்களிலே அத்தகைய ஆற்றல் இருப்பதால் தான் முறையாக, செம்மையாக, சீராக ஒவ்வொரு பொருளினுடைய இயக்கமும் தொடர்ந்து அனாதி அனந்த காலம் வரை ஒரே கிரமபத்தமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் நமக்கு சான்றாக திகழ்கிறது. ஆகையினால இந்த 6 சக்திகளுடைய விளக்கத்தை நாம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இதோடு இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். யாருக்குன்னா சந்தேகம் இருந்தா கேட்கலாம். சந்தேகம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணி கேட்கலாம். சமீர் தர்ஷனம் ஜி, இது பாடத்துல டவுட் இல்ல. ஆக்சுவலி யூடியூப்ல சைமன் இதுல நடுவுல கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு யூடியூப்ல கேட்டோம். யூடியூப்ல வந்து 1/4 மணி நேரத்துக்கு மேல வரல. நான் பார்த்தேன் ஜனவாணி, நான் பார்த்தேன். அதை நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், நான் அப்லோட் பண்றேன். ஓகே 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 சார். தேங்க்யூ சார். பை சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜி. சமீர் என்னாச்சுன்னு தெரியல. ஐ லுக் இன்டு இட். ஷூர் ஜி. ஆறுது கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சார் நீங்க அட்மிட் பண்ணலாம். உங்களுக்கு கட் ஆயிடுச்சு, ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஓகே. அது வரல பட்டுடுச்சு, வேற ஒண்ணும் இல்லை. ஓகே ஓகே. யாருக்குன்னா டவுட் இருக்கா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சரி சார், ஒன்றும் இல்லை. ஓகே, வேற எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் இல்லைங்களே? கொஞ்சம் அந்த மோட்சமார பிரகாசத்தை முடிச்சிடுங்க. சாராம்சம். டைம் இல்லை, டைம் ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கு வேகமா. கிரமபத்த பரியா இன்னும் 2-3 நாள்ல முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் இதுக்கும் சாராம்சம் எழுதிடலாம். நீங்க முடிச்சிடுங்க. ஓகே. திங்கள் மும்மாறி பெய்கே திருவரம் வளர்க செங்கோல் நன்கிணி தரச நாள்க நாடெல்லாம் விளைக மற்றும் எங்கொள அறத்தினோரும் இனிதூழி வாழ்க எங்கள் பொங்கவன் பயந்த நன்னூல் புகழொடு பொலிகமிக்கே. அனைவருக்கும் வணக்கம். சமீர் தர்ஷன். வணக்கம் சார். சமீர் தர்ஷன்.